எல்லோருக்கும் நான் சொல்கிறது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு வந்து கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதுக்குடானே எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போது கைது செய் விஷாலை கைது செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் காமெடிடா இது, நல்லா இருக்காது அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆம்பளையா பிறக்க கூடாது, அப்படி பிறந்து கொண்டா பொம்பளைய நினைக்க கூடாது. என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அதான் ஆர்யா சொன்னா, உன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே நீ போக மாட்டேடா, எப்படா வந்து நீ போகிறது இல்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு போறியே அப்படின்னு. இல்லைடா, ஒரு இனிமே வந்து இப்படி தான் இருக்க போகுது இண்டஸ்ட்ரி அடுத்த 2 வருஷம். நம்ம படம் மட்டும் ப்ரமோஷன் பண்ணால் பத்தாது. நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு படமாக இருந்தாலும் அது நம்ம படம் மாதிரி நினச்சி அதுவும் ப்ரமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஜெயிக்கிற குதிரை ஒரு சூப்பர் டைட்டில். சார் சொன்ன, சக்தி சிதம்பரம் சார் சொன்ன உடனே வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு விஷயம் வந்து அந்த டைட்டில் ஜெயிக்கிற குதிரை. எல்லோரும் வந்து சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே வந்து நிறைய பேர் வந்து அந்த குதிரை ஜெயிக்கணுன்றதுலாம் அதிகமாக காசு போடுவாங்க. அதே வகையில் தான் இந்த படமும் ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பாக சொன்ன அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் சக்தி சார் நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு ப்ரொடக்ஷனில் தைரியமாக இறங்குங்க. நான் இருப்பேன், நாங்கள் இருப்போம். 2 வருஷம் ரொம்ப சிறப்பாக. தேங்க்யூ சார். ஜீவன் பிரதர், ஆஸ் ஆர்யா சொன்ன மாதிரி கீப் டூயிங் மோர் ஃபிலிம்ஸ். வி வுட் லவ் டு சி யூ மோர் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சாக்ஷி வந்து லைக் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆல் தி பெஸ்ட் சாக்ஷி. அண்ட் Tuvi, nice name. All the best to Tuvi also. And in the Villa Nayagan, Kavin, please give him a big hand. இவரை வந்து இன்னைக்கு we will with a warm welcome, அதாவது எல்லோரும் வந்து உங்களை வந்து அழைக்கிறோம். நல்ல படங்கள், நல்ல இசையமைச்சு நீங்கள் பெரிய ஆளாக வரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனரோ ஒரு புதுமுக டெக்னீஷியன் வரும்போது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருந்திருக்கு. எஸ், இது வந்து எனக்கு என்ன அறியாமலே நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அறியாமலே சில விஷயங்கள் வந்து நடந்தது, அதனால தான் நான் கை தட்டினேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். பட் எஸ்ஏசி சார் சொல்கிறதோ, டி சிவா சார் சொல்கிறதோ, தேனப்பன் சார், எல்லோரும், அழகப்பன் சார், எல்லோரும் நண்பர்கள் தான். இது வந்து நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. அவருக்கும் இல்லை, எல்லோருக்கும் நான் சொல்கிறது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு வந்து கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதுக்குடானே எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போது கைது செய் விஷாலை கைது செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் காமெடிடா இது, நல்லா இருக்காது அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் ஸ்பிரிட். அதுதான் எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து ரசித்து பார்க்குறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். நல்லது செஞ்சால் இவ்வளோ தடைகளா, நல்லது செஞ்சால் இவ்வளோ வந்து இடைஞ்சல்கள் வருமா அப்படின்றது ஏற்கனவே போன எலெக்ஷனில் நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. எனக்கு சொன்ன விஷயங்கள் நாங்கள்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனை விஷயமும் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதுவும் நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அதோடு வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிட்டோம். அதே மாதிரி எனக்கு சக்தி சார் தான் எனக்கு தயாரிப்பாளர் சங்கம் தலைவனாக வந்து அது வந்து ஒரு பதவி, அவ்வளோதான். ஆனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இது எனக்கு சோறு போட்ட தாய், இந்த சோறு போட்ட தெய்வத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து எந்த வகையிலையும் அது வந்து திசை மாதிரி போகாமல் நல்லபடியாக போகணுன்ற அடிப்படையில் நாங்கள்லாம் இளைஞர்கள் வரோம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். அழகப்பன் சார் என்றைக்குமே என்னை வாழ்த்துவார்.
என்னோட 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 என்ன இவங்க பெரியவங்களோட வாழ்த்துக்களோட கண்டிப்பாக வந்து இது நல்லபடியாக அமையும். இந்த ஜெயிக்கிற குதிரை படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரிலீஸாக வந்து நாங்கள் அமைச்சு கொடுக்குறதுல எங்களுக்கு வந்து சந்தோஷம். எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாக்குறுதியாக இல்லை, இதுதான் எங்களோட கடமை. டெஃபினெட்லி இட் வில். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எம்எல்ஏ பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. பாண்டிச்சேரி எம்எல்ஏ யாரும் கிளம்பிட்டார். ஏன்னா எம்எல்ஏ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இந்த படம் ஜெயிக்கும், ஜெயிக்கிற குதிரை எப்பவுமே ஜெயிக்கும். ஐ விஷ் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் பிரதர் ஜீவன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய படம் பண்ணணும். உங்களுக்காக ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் லுக் இருக்குது. அவரோட படம் காக்காலாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். பட் என்னன்னு தெரில, ரொம்ப கேப் விட்டு பண்ணுறாரு. நான் ஒரு படம் வந்து ரொம்ப வருஷம் பண்ணுவேன், அவர் ரொம்ப வருஷத்தில் ஒரு படம் பண்ணுவார். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் மோர். கண்டிப்பாக யூ வில் பி ஹியூஜ் டேலண்ட் இன் தமிழ் சினிமா, ஐம் வெரி ஷுவர். சக்தி சார், ஆல் தி பெஸ்ட். ஜெயிக்கிற குதிரை டீமுக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த படம் ஜெயிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஷுவர் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் கவின், விஷ் யூ கிரேட் ஃபியூச்சர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அந்த ஜெயிக்கிற குதிரை டீமோட அழைப்புக்கு மரியாதை கொடுத்து மேடையில் உட்காந்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நிறைய பேர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி எலெக்ஷன் டைம்ஸ். ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு நேரத்தை ஒதுக்கி விஷால், ஆர்யா, நட்டி சார், அதுக்கப்புறம் உதயா, அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா, அவங்களுக்கும் என்னோடய நன்றி. அதே மாதிரி அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே என்னோட மனசான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெயிக்கிற குதிரை, ஐ டோன்ட் வாண்ட் அதை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி பேச வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா லெட் த மூவி டாக், அந்த படம் பேசும். படம் வரத்துக்கு முன்னாடி பேசி சம்டைம்ஸ் மொக்கையாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேலி பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் பிஃபோர் தி ரிலீஸ் ஆஃப் த மூவி. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படமே பேசும். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான படம். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்மளோட உடம்புலே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்னு. லைக் ஜப்பான்லலாம் சொல்கிறாங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இன்னொரு ரூமில் ஒரு 100 பேரை வச்சு அவங்க குணமாயிடணும்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சோன்னா லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போது இந்த ஹோல் டீம், டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் சக்தி என் சிதம்பரம் எனக்கு ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, இஸ் பீன் அ வெரி க்ளோஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப வருஷம் நான் காக்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து எப்பயுமே சார் வந்து சும்மா ஜாலியாக எப்பயாவது வந்து பேசும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு கதை இருக்கு ஜீவன் சொல்லுவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கதை வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லும் போது சொல்லி முடித்து இன்டர்வல் ஒரு 15 minutes பிரேக் விட்டார். திருப்பியும் கதை சொன்னார். I didn't think twice. Immediately I said, let's go for it sir. ரொம்ப நல்லா இருக்குது கதை. ஸோ அப்படி தான் அந்த படம் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுவே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங். ரொம்ப போராட்டம்னு சொல்ல முடியாது சாருக்கு, ஏன்னா அவர் எது போராட்டம்னு எடுத்துக்க மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ ஐ தேங்க் மிஸ்டர் சக்தி என் சிதம்பரம் டு கேஸ்ட் மீ as the lead in this movie. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மொத்தம் 3 ஹீரோயின்ஸ், டிம்பிள் சோப்ரே, அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அண்ட் டூவி. இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் பண்ணும் போதே வந்து தேர் ஆல்வேஸ் பி லைக்
ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஷ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த அக்கேஷனோட ஹீரோ மியூசிக் டைரக்டர் கெவின் சிவா. எனக்கு ரொம்ப தெரியாது மியூசிக் பற்றிலாம். எனக்கு எப்பவுமே இந்த கேசட் கடையில் போயிட்டு பாட்டு கேட்டால் என்ன வருமோ எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது ஸ்லைட்டாக ஸ்டார்டிங் எப்படி போட்டு கொஞ்சம் இது மாறும் சார், கொஞ்சம் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் சொன்னால் எனக்கு தெரியாது. அது மாதிரி இவர் கடைசியில் தான் சார் வந்து எனக்கு இந்த சாங்ஸை போட்டு காமிச்சார். அது காமிச்ச உடனே கேட்ட உடனே ஐ தாட் லைக் ஓகே திஸ் வில் ஏதோ ஒரு இடத்துல இட் வில் மேக் சம் நாய்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சிவா. இல்லை சார், 3 ஹீரோயின் அதுக்கு முன்னாடி படத்தில் 6 ஹீரோயின் கொடுத்தாங்க, அப்போ இப்படி தான் இருந்தேன் நான். ஸோ மன்சூர் சாருக்கு என்னோட நன்றி. ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரொம்ப நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த இந்த கேசட் ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன் சார் ஃப்ரம் மதுரை, அவருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் சாரோட பையன் பிரீத்தம், சாரோட ஒய்ஃப், இவங்க எல்லாமே வெரி ஆக்டிவ் இன் தி ப்ரொடக்ஷன். ஸோ இட் மேட் அ லாட் ஆஃப் ஈஸ் படம் பண்ணும் போது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்ன்னு கீழே போடும் போது திரேஜா தான் போட்டிருக்காங்க. ஸோ திரேஜாக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட்மேன்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோட இந்த டைமில் வந்து ஐ நீட் டு தேங்க் தம். இதுக்கு மேலே ஜாஸ்தி பேசணும்னா லெட் ஐ திங்க் வில் டாக் ஆஃப்டர் த மூவி ரிலீஸ். அண்ட் படம் வந்து ஹிட்டுக்கு அப்புறம் திருப்பியும் பேசுவோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ எவ்ரி ஒன் அண்ட் யூ ஆல் ஹேவ் அ குட் நைட். தொலைக்காட்சி நண்பர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அருமை நண்பர், எனக்கு மிகவும் வேண்டிய நண்பர் சக்தி சம்பரம் அவர்களே, இந்த படத்தினுடைய இயக்குனர் பொறுப்பை ஏற்றிருந்தாலும் அவர் வந்து டோட்டலாக ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவார். நான் அவரை ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். அவர் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதனால் இந்த படத்தில் அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னென்னா என்னை நடிக்க வச்சுருக்காரு. இந்த படத்தில் ஃபுல்லாக நான் ஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஒரு ஸ்டில்லு கூட போடவே இல்லை. மஞ்சு இல்லை, அது இல்லை மஞ்சு சொல்கிற காரணத்தை குறிக்கிறேன். அது அவர் சொன்ன காரணத்துக்கு நான் வந்து அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். இப்போ கூட நான் 5 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு கூட ஒரு நாள் ஷூட் பண்ணார். அவர் வந்து திடீர்னு டெய்லி ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த செய்திகளை பார்ப்பார். திடீர்னு அந்த பேப்பரில் பார்த்து ஒரு செய்தி நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு செய்தி இவ்வளோ ஒரு காரியங்கள் மேட்ரு நடந்ததுன்னா அந்த மேட்ரை கொண்டே படத்தில் வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். 10 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டார். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஒர்க் பண்ணணும், ஒரு 3-4 hours அப்படின்ட்டு. நான் என்னங்க படமே முடிஞ்சு போச்சு, டப்பிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை வாங்க சார் ஒர்க் பண்ணுங்கன்னாரு. ஒரு அருமையான சீன்லாம் எடுத்தார். என்னடா இதுன்னு பார்த்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஓட்டு கேட்குறக்காக அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ அவர் அங்கே தான் பார்த்தேன் அவருடைய இந்த இன்விடேஷனை. பார்த்த உடனே கேட்டேன், என்னங்க என்னுடைய படம் ஒன்றுமே இல்லை ட்ரெய்லரில் இன்விடேஷனில் அப்படின்ட்டு. இல்லைண்ணே, இது காமெடி படம் மாதிரி காமிக்கிறேன், இதில் வில்லனை காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணம் சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்தது. அது கூட ட்ரெய்லரில் கூட போட மாட்டாருன்னு நினச்சேன். ட்ரெய்லரில் இல்லை. என்னை படத்தில் தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஜீவனுக்கு தெரியும் நாங்கள் எந்த மாதிரி சிரமப்பட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம்னா, நைட் அண்ட் டே ஜீவன் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதை விட என்னுடைய அருமை நண்பர், நெடுநாளைய நண்பர், சகோதரர் பெரியசூடானவருடைய மகன், என் பையனை போல தான் அவரும் கவின்.
அவர் வந்து இசையமைத்திருக்கிறார் இந்த படத்திற்கு. அவர் வந்து இந்த படத்தின் மூலமாக பெரிய இசையமைப்பாளராக வந்து அவருக்கும் இந்த திரையுலகத்துக்கும் பெருமை சேர்ப்பார் என்று நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன், டைரக்டரு, மாஸ்டர் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் ஒவ்வொன்றா சொன்னாங்க, நேரம் இல்லை. ரெண்டாவது வேறு எலெக்ஷனை பற்றிட்டு பேசிட்டு போயிட்டாங்க சில பேர். நானும் அது ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால நானும் பேசாமல் இருக்க முடியாது. ஒரே வார்த்தை மட்டும் பேசுகிறேன், வேறு ஒன்றும் ரொம்ப பேசலை. நானும் அந்த செயலாளராக 2 வருடங்கள், தலைவராக 2 வருடங்கள், வைஸ் பிரசிடெண்ட்டாக 2 வருடம், கமிட்டி மெம்பராக 4 வருஷம், 25 வருஷம் அந்த சங்கத்தில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ என்னமோ எல்லோரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு போய் அங்கே உட்கார்ற சீட்டு கிடையாது. அந்த சீட்டு ரொம்ப ஆபத்தான சீட்டு. அந்த சீட்டுக்கு ஏன் இவ்வளோ அடிச்சுக்கிறவங்கிறது இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். ஏன்னா மனுஷனுக்கு தெரியும், ஒவ்வொரு ட்ரிப்பும் வருவார் என்கிட்டலாம், என்னென்னா எங்களையும் சேர்த்துங்களேன் உங்கள் அணியிலன்னு சொல்லிட்டு. தம்பி உங்களுடைய குணத்துக்கு இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு. அதான் அதனால் அந்த சீட்டில் இருக்க காலையில் யாருமே நல்ல பேர் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொறுப்பான அந்த சீட்டு. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்து வெளியிடுகிறார் என்றால் அதற்குள்ள பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி இது நாங்கள்லாம் செக்ரட்டரியாக இருக்கையில் அவ்வளோ போட்டிகள் இல்லை. அப்போ அந்த மாதிரி பொறுப்பு ஓடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இப்போ விஷால் ஆரம்பித்த உடனே இது நிறையா இதோடைய தோற்றம் வந்து வெளியே தெரிய, தமிழகம் முழுவதும் இது எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வெளியே தெரியப்படுத்தியிருக்கிறார். அது ஒரு பெருமையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். நாங்களும் இந்த அமைப்பில் இப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்கு இவ்வளோ நாள் போராடி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த அமைப்பில் அப்படிங்கிறது. விஷால் ஒரு ஆள் தலையில்லைன்னா இந்த இது வந்து சாதாரணமாக இருந்திருக்கும் இந்த எலெக்ஷன், அவ்வளோதான். இது வந்து விஷால் இப்போ தலையிட்டதுனால அதனுடைய இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியுது. பெரிய பெரிய பிரச்சனைகள், கோடிக்கணக்கான பட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இடம் அந்த இடம். நீங்கள் எந்த பஞ்சாயத்து பண்ணாலும் எங்கே பண்ணாலும் யாராவது ஒரு ஆள் பாதிக்கப்படுவாங்க. 10 பேர் ஓடினா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், 9 பேர் தோற்தான் போவாங்க. அது மாதிரி 2 பேர் ஒரு ரயிலில் ஒரு ஆள் ஜெயிக்க முடியும், ஒரு ஆள் தோற்க முடியும். அந்த ஒரு ஆள் ஜெயிக்கிறவன் அழகப்பன் நல்லா பண்ணார் ஏன்னு வாழ்த்திட்டு போவான். இன்னொரு ஆள் ஃபோன் பண்ண காலைல ஃபோன் எடுத்துகிட்டு பேரே சொல்ல மாட்டான், ஏன்டா என் படத்தை என் மாதிரி தொலைச்சிட்டே எனக்கு என்னுடைய லைஃபை கெடுத்துட்டேன்னு ஃபோனை பேசிட்டு வச்சுருவான். இதுதான் இத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அமைப்புகளில். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் திட்டுவான், பாதிக்கப்படாதவன் சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இது ஒரு நெருப்பு மாதிரி. அதை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பேரும் போட்டி போடுறோம். அந்த நெருப்பில் போய் உட்கார்ந்து அதை சமாளிக்கிறது அவர்களுடைய திறமையை பொறுத்திருக்கு. இருந்தாலும் போட்டி என்பது வரவேற்கத்தக்கது. அதை நான் ஏற்றுத்தான் இருக்கின்றோம். விஷாலுக்கு ஒரு பிரச்சனை வரையில், பிரச்சனை என்ன, நடிகர் சங்கத்தில் அவர் நிற்கையில் அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒருத்தர் வந்து வேற ஒரு குரூப்புக்கு சரத்துக்கு சப்போர்ட் பண்ணார் ஓப்பனாக. இதில் ஒன்றும் பெரிய மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நடிகர் சங்கம் வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு, அதனுடைய பெரிய பொறுப்பில் நிற்கிறார் பொதுச் செயலாளராக. அவரை பற்றி தவறான தகவல்களை சொல்லாதீர்கள், அவருக்கு போட்டியாக பேட்டி கொடுக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் இறங்கி வேலை செய்தார்கள். அதனுடைய வினைதான், அதனுடைய பிரதிபலன் தான் இன்று இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் காரணம். ஆனால் அந்த பிரச்சனையை உருவாக்கினவன் இன்று எங்கேயோ இருக்கிறான். அவன் வந்து தைரியமா நிக்கல. அவன் நின்றிருந்தால் தான் நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அவனை தோக்கடிக்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அவன் இல்லை, யாரையும் மூட்டி விட்டு அவன் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டான். சொல்லுவாங்க, அதை வந்து நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, இந்த மேடை நாகரிகம் கருது. இது என் சொந்த படம் மாதிரி, சக்தி சிதம்பரம் படம் மாதிரி, இது எங்கள் சொந்த படம் மாதிரி ஆகிப்போச்சுங்க பிரச்சனை. அதனால் நான் சொல்கிறேன், விஷாலுக்கு இந்த எண்ணம் வரக்கிறது காரணமானவே ஒரு ஆள். இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கு கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டுவிட்டு அவர் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவ்வளவையும் அனுபவிப்பார். அதை மட்டும் அந்த விஷயத்தில் நான் சொல்லிட்டு, இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அதில் ஒன்றும், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டுன்னு நம்ம டைரக்டர் சொல்கிறாரு,
அதான் முடிக்கணும், படம் தேட்டருக்கு கொள்ளணும். சக்தி சம்பவத்துக்கு இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். 3 வருஷமாக சக்தி வந்து நான் பேசாமல் இருந்துட்டேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் எடுக்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் ஆரியாட்ட சொல்லிட்டு இருந்தேன், 3 வருஷமாக அவர் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லாமல் இல்லை, நல்லா தான் இருந்தார். ரஜினி சார் கூட 3 வருஷம் நல்லா இருந்தார். 3 வருஷம் கழித்து ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, என்ன சார் 3 வருஷம் கழிச்சு உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்னு. நான் யானை இல்லைப்பா, குதிரை, கரெக்டாக எந்திரிச்சு ஓடுவேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார். அதே தான் சக்தி சிதம்பரம். இன்னைக்கு குதிரை அவர் எந்திரிச்சு ஓடுவார், ஓடிக்கிட்டே இருப்பார். நன்றி, வணக்கம். விஷாலையும் ஆரையும் பார்த்து எனக்கு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ஸ்டாலின் ஓபிஎஸ் கை கொடுத்துக்கிறாங்களே, சிரிச்சுக்கிறாங்களே. நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்ன, ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை கடைப்பிடித்து வாருங்கள் என்று தான் சொன்னமே தவிர அது யாருமே எல்லாருமே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. எப்படி ஸ்ட்ரிக்டானவங்கன்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போயிருக்கேன். நான் ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், அது விளம்பரம் பண்ணால் தான் ஓடும். ஒரு போர்டு வச்சிடுறேன். அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணுவார் டி சிவா, சார் என்ன சார் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறோம், நீங்கள் போர்டு வச்சிருக்கிறீங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதே வானத்தில் விளம்பரம் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருவார். ஏன்னா பூமியில் இல்லை அது. அவங்கள பற்றி சொல்லும்போது வரேன் சார்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் மட்டும் வரேன் சார்னு என்ன கத்தி எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அதாவது என்ன அடிக்க வர மாதிரி வரேன் சார் என்னப்பா இங்கே பண்ணுற கட்ட பஞ்சாயத்து இங்கே பண்ணுற மாதிரி. யாரையும் தப்பாக சொல்லலாமா நான்? நீங்கள் உடனே விஷால் வந்து நான் சொன்னேன், எங்கள் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு விரந்திரிச்சு கை தட்டி இருக்கணுங்களே.